சென்னை புத்தக கண்காட்சி வந்து இன்னைக்கு கோலாகலமா தொடங்கி இருக்கு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஆமா, அதுக்கு முன்னாடி வரும் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க வந்து சொல்லியே ஆகணும். முன்பதிவு செஞ்சிருந்தாங்க அந்த கிட்டுக்காக. அதுல ஒண்ணு என்னன்னா, விகடன் பதிப்பகத்துல நீங்க 25% தள்ளுபடியில புத்தகம் வாங்கிக்கலாம் நம்ம வந்து சொல்லிடும். அது எப்படி வாங்குறது? புத்தகம் காட்சி நாங்க போறோம், நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்கல்ல. ஒன்றும் இல்லை, நீங்க முன்பதிவு செஞ்ச உடனே உங்க மெயிலுக்கு ஒரு ரெசிப்ட் வந்துருக்கும். அந்த ரெசிப்டை மறக்காம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க விகடன் பதிப்பகத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு 25% தள்ளுபடியில புத்தகம் கிடைக்கும். அப்பர் லிமிட் எவ்வளோ நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு அப்பர் லிமிட்டே கிடையாது. நீங்க 100 ரூபாய்க்கும் வாங்கலாம், இல்லை 1 லட்ச ரூபாய்க்கும் வாங்கலாம், அதுக்கு மேல கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆனா ஒரு முறை மட்டும்தான் அதை நீங்க பயன்படுத்த முடியுங்கிறதுனால உங்களுக்கு தேவையான புத்தகம் உங்க நண்பர்களுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் லிஸ்ட் போட்டு ஒரே டைம்ல நீங்க வாங்கிக்கோங்க. 25% டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்க முடியும். இல்ல புத்தக திருவிழாவுக்கு உங்களால போக முடியலன்னா விகடன் அலுவலகத்துக்கு கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். இல்ல வெளியூர்ல இருக்கீங்கன்னா அந்த போர்ட்டலும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் பொங்கல் ஒட்டி ரிலீஸ் செய்யப்படும். நீங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ணி கூட புத்தகம் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி அந்த கிட்ட வந்து நம்ம எதிர்பார்த்ததோட 6-7 மடங்கு பேர் அதிகமா வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால ஆயிரக்கணக்கான கிட்ட வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்து பேக் பண்ணி அனுப்பணுங்கிறதுனால பொங்கலை ஒட்டி வந்து அது உங்க கைகளுக்கு கிடைக்கும். பொங்கல் கழிச்சு ஒரு 2-3 நாளுக்குள்ள கண்டிப்பா கிடைச்சிரும். ஆமா, விரைவில் வந்து சேரும். உங்கள் அன்புக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஷோக்குள்ள போயிடலாம் வரும். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. திருவிழா தொடங்கிருச்சு. நீ எப்ப போறீங்க வருண்? இன்னைக்கு சாயந்தரமே போய் பார்த்துட்டு போயிட வேண்டியதான். நீங்க? நான் வார இறுதியில போலான் இருக்கேன். ஓகே. இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து கோலாகலமாக தான் தொடங்கி வச்சிருக்காரு. 6 பேருக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பொற்கிளி விருது வந்து கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தேவி பாரதிக்கு வந்து நாவல், சி மோகனுக்கு வந்து மொழிபெயர்ப்பு, தேவதேவனுக்கு வந்து கவிதை, இந்த 6 பேருக்கு வந்து பொற்கிளி விருது. அதே மாதிரி பபாசி சார்பில் 9 பேருக்கு வந்து விருது கொடுக்கப்பட்டிருக்கு. தேவி நாச்சியப்பன் அந்த குழந்தை இலக்கியத்துக்காக, ஆயிஷா நடராஜன் குழந்தை இலக்கியம், அதே மாதிரி ரத்ன சபாபதி வந்து சிறந்த நூலகருக்கான ஒரு விருதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 6 பேர் அப்புறம் வாங்கின பபாசி சார்பாக வாங்கின 9 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி புத்தகங்கள் வாங்குங்க. 16ஆம் தேதி 16 நாட்கள் நடக்குது. 22ஆம் தேதி வரையும் இன்னைக்கு ஆரம்பிச்சு. ஆமா, 1000 ஸ்டால் போட்டுருக்கிறதா சொல்றாங்களே. ஆமா, போன வருஷம் 800 இருந்தது, இந்த வருஷம் 200 அதிகப்படுத்தி இருக்காங்களாம். ஆமா, 1000 ஸ்டால்லாம் கிட்டத்தட்ட அதை சுத்தி பாக்குறதுக்கே ஒரு 6 மணி நேரத்துக்கு மேல ஆயிரம் போல தெரியுது. கண்டிப்பா ஆகும். வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வராங்களாமே. ஆமா, 16, 17, 18 தமிழக அரசு சார்பாக சர்வதேச புத்தக கண்காட்சி வந்து நடக்க போகுது. 30 - 40 வெளிநாடுகளை சேர்ந்த பப்ளிஷர்ஸ் வந்து இங்க புத்தக கண்காட்சியில கலந்துக்க போறதா சொல்றாங்க. அதனால ஒரு அறிவு திருவிழா தான் அது. கோலாகலமா வந்து தொடங்கிருச்சு. கண்டிப்பா. ஓகே, அதிமுகவுடைய அந்த பொதுக்குழு வழக்கு இருக்குல்ல, ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி வந்து கமா போட்டு போய்கிட்டே இருக்கு. ஒரு நீண்ட நெடிய தொடர் மாதிரியே இருக்கு அந்த வழக்கு விசாரணைங்கிறது. நேத்தே சொல்லியிருந்தார், இறுதி விசாரணை நாளைக்கு தான், உங்களுடைய வாதத்தெல்லாம் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி கடுமையாவே சொல்லியிருந்தாரு. ஓபிஎஸ் தரப்பு நேற்று வாதத்தை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு முன்னாடி ஓபிஎஸ் தரப்பு தான் வாதத்தை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கிறப்ப அதிமுக விதிகள் எல்லாமே நீதிபதிக்கு தமிழ் எல்லாம் படிச்சு காமிச்சிருக்காங்க. சில முக்கியமான விதிகள், ஏங்க பாருங்க ஒரு குறிப்பிடையில் வந்திருக்காரு பாருங்கன்னு சொல்லிட்டு தமிழ் எல்லாம் வச்சு காமிச்சாங்க. நீதிபதிக்கு புரிஞ்சிருக்குமா என்னங்கிறது தெரியல. மொழிபெயர்ப்பாளர் எடுத்துருப்பாங்கன்னு வச்சோங்களேன். அதுதான் என்னன்னா அவர் பார்த்தாரு. ஆனா எடப்பாடி தரப்பு அங்க வாதிடவே கிடையாது. இது அதுவே லென்த்தா போனதுனால நம்ம 10ஆம் தேதி ஒத்தி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப இந்த வழக்கு விசாரணை மீண்டும் 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. அப்படியா? இறுதி விசாரணை இந்த வாரத்துக்குள்ள முடிஞ்சிருந்தாங்க. 10ஆம் தேதி வரையும் போயிருச்சா? ஆமா, அநேகமா தை பிறந்தால் வழிபிறக்குங்கிற மாதிரி பொங்கலுக்கு அப்புறம் தான் வரும் போல தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள்ல முடிப்பாரு. அவரோட வழக்கறிஞர் அவரும் லென்த் அவருடைய பாயிண்ட் எல்லாமே சொல்லுவாங்க. ஆமா, இன்னைக்கு ஓபிஎஸ் வேற இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காராமே. நான் தனியா நின்னா நான் தான் ஒற்றை தலைமை, 1.5 கோடி தொண்டர்கள் எனக்கு தான் வாக்களிப்பாங்க, தேர்தல் வச்சா நான் தான் ஜெயிப்பேன்லாம் சொல்லியிருக்காராமே. 2 மகனே அவர் பின்னாடி நிக்கிற சந்தேகம். 2024 மட்டும் தூத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரவீந்திரநாத் குமார் அப்பாவே டைவர்ஸ் பண்ணிடுவாப்ல. சீட்டு கொடுப்பாங்களா? இவர் தனியா தான் நிக்கணும், சுயேட்சையா தான் நிக்க போறாருன்னு நினைக்கிறேன். அதான் தோத்துட்டாருன்னா அவரு அதிமுக அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு பிஜேபியில ஜாயின் பண்ணிடுவாரு. 1.5 கோடி தொண்டர்கள்னு சொல்றப்ப ஓபிஎஸ்கே சிரிப்பு வருதாங்கிறது தெரியல. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட வழக்கறிஞர் எல்லாமே இங்க 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுதான தீர்ப்பு கொடுத்தாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி எல்லாம் ரெடியா இருக்காங்களாம். எங்களை பேச மட்டும் விடுங்க, நாங்க எப்படி பேசணும் மட்டும் பாருங்க, பேசுறது கேட்டு அப்பவே நீங்க தீர்ப்பு எழுதிருக்கீங்கிற மாதிரி ரெடியா இருந்தாங்களாம். இன்னைக்கு பேச முடியாம போயிடுச்சு. ஆனா பார்த்தா தள்ளி வச்சுட்டாங்க. பாப்போம் 10ஆம் தேதி என்ன ஆகுதுங்கிறத.
அதிமுக காமெடி ஒரு பக்கட்டும் இருக்கட்டும், திமுக காமெடிக்கு வருவோம். நேத்து வந்து சேகர்பாபு சொன்னார்ல, ஆருயிர் அண்ணன் உதயநிதின்ட்டு, இன்னைக்கு நான் ஓவர்டேக் பண்றேன் பாருங்க அப்படின்ட்டு செஞ்சி மஸ்தான் வந்திருக்காரு. சின்ன கலைஞர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம் மக்களின் செல்ல பிள்ளை, கலைஞரின் பேரப்பிள்ளை அப்படின்னு ஒரு கவிதையெல்லாம் எழுதி பேசியிருக்காரு. கவிதையெல்லாம் எழுதியிருக்காரு. மக்கள் பிரச்சனை கவனிங்க, உங்களோட அமைச்சர் இதுல கவனிங்க, இலாக்கா கவனிங்கன்னா எப்படி உதயநிதியை வந்து போடலாம்னு சொல்லி யார் அதுல ஃபர்ஸ்ட் அதிகமா புகழ்றான்னு போட்டி நடக்கும். அமைச்சர்களோட ஒரு பெரிய போட்டா போட்டியும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நேத்து ஒருத்தர், இன்னைக்கு ஒருத்தர், நாளைக்கு ஒருத்தர் வருவாரு. ஆமா, ஒரு இன்னைக்கு அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு, கலைஞர் சின்ன வயசுல என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. அதை விட இருக்குமே இல்ல, அவர் சொல்ல வந்தது வேற ஏதோ சொல்ல வந்துட்டு அதை மாத்திட்டாரு. அதை விட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு, அதை விட வந்து உதயநிதி வந்து அதிகமா பண்ணுவார் சாதனைகள் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மேல பழிய போட்டாரு. ஐயோ, ஓவரா போறமான்ட்டு ஒரு இடத்துல தோணி இருக்கு அவருக்கு. நிறுத்திட்டு அப்புறம் இப்படி சொல்லிட்டாரு, மஸ்தானா மஸ்தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அமைச்சர் பெருமக்கள். ஆனா என்னன்னா, சீமான் வந்து அமைச்சர்களை கிழிச்சு தோரணம் கட்டி இன்னைக்கு வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல குடிநீர் அந்த தொட்டியில, தேக்க தொட்டியில மலம் கழிக்கப்பட்டு பல பேர் உடல் உபாதைக்கு ஆனாங்க. ஸ்பாட்லயே போய் கலெக்டர் கவிதாராமும், எஸ்பி வந்திதா பாண்டியெல்லாம் போய் விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணி தொட்டியெல்லாம் கிளீன் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இதுவரைக்கும் யாருமே கைது செய்யப்படவில்லை அப்படிங்கறத வந்து சீமான் அறிக்கையில சுட்டி காட்டிருக்காரு. இவங்க வந்து சமூக நீதி அரசு, சமூக நீதி காக்கும் அரசு மேடைக்கு மேட சுயபெருமை வந்து பேசிக்கிறீங்களா? நீங்க இது வரைக்கும் ஒரு அமைச்சரா அந்த ஸ்பாட்டுக்கு நீங்க போனீங்களா? ஏன் நீங்க வந்து போகவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. ஏன் போல போயிருக்க வேண்டியதானங்க? ஆமா, போயிருக்கணும், அமைச்சர் போய் பார்த்துருக்கணும். ஏன்னா தொடர்ச்சியா அடுத்தடுத்து வேற பிரச்சனை நடந்துச்சுல்ல. அந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல, கோயிலுக்குள்ள போக முடியல, இரட்டை கோலை பிரச்சனை நிறைய இருந்தது. ஆமா, புதுக்கோட்டையில ஒட்டி இருக்கிற அமைச்சர்கள் கூட அங்க போகல. ஆமா, சமூக நீதின்னு தூக்கு பிடிக்கிறாங்களே தவிர ஏதாவது அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா அவங்க போறதே கிடையாது. ஏன்னா வாக்கு வங்கி பயம் இருக்கு திமுக. இதுல இருந்து வெட்ட வெளிச்சமா தெரியுதா இல்லையா? மேடையில முழங்குறது ஒண்ணு, ஆனா செயல்பாடுல டோட்டலா வேறதான் இருக்கு. சீமான் தோலுரிச்சு காமிச்சிருக்காரு மக்கள் மன்றத்துல. கமலஹாசன் வந்து இன்னைக்கு சென்னையில அந்த பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அவர் கூப்பிட்டதும் அவருடைய தொண்டர்கள்லாம் வந்தாங்கல்ல, அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விழாவா ஒரு கூட்டம் நடத்திருக்காரு க்ளோஸ்டு ஹால்ல. அதுல பல்வேறு விஷயங்கள் வந்து பேசினாங்களாம். வெளியே வந்து பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஜல்லிக்கட்டை வந்து நம்ம தான் இங்க சென்னையில மெரினால மிகப்பெரிய மாணவர்கள் எழுச்சி போராட்டம் நடந்துச்சு. அதனால சென்னையிலேயே ஜல்லிக்கட்டு அந்த விளையாட்டு நடத்துறதுக்காக நாங்க வந்து பல விஷயங்கள்லாம் மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். அனுமதி கிடைக்கும் நாங்க நினைக்கிறோம். அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சென்னையிலேயே இந்த தலைநகர்ல இருக்கிற மக்களுக்குமே அந்த ஜல்லிக்கட்டுடைய மகிமை என்னன்னு புரியும் அப்படிங்கிறாரு. சென்னையிலே வாடிவாசலை திறந்து விடுவோம்னு இருக்காரு. ஆனா இடம் வந்து நாங்க பேசிட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டு சொல்றோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மெரினால முடியாதான், அந்த இடம் அனுமதிக்க மாட்டாங்க, ஆனா வேற இடங்கள் நாங்க பண்ணிட்டு வாய்ப்பு இருக்கு, அனுமதி கொடுப்பாங்க, நம்புறோம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ராசஸ் ஆரம்பிச்சதுதான் வந்து தெரியுது. அவரே கிளம்ப இறங்கினாலும் இறங்குவார். நெஞ்சில கொஞ்சம் சுத்தி விருமாண்டி படத்திலே பண்ணுவார்ல, அது மாதிரி கிளம்ப இறங்குறாரான்னு பாப்போம். நீ இறங்கிறீங்களா சென்னையில இருந்துச்சுன்னா? ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். நம்ம காலையை அடக்குறோம். நீ தானே நீ தானப்பா சின்ன பையன்லாம் சொல்லுவேன். ஆமா, சின்ன பையன் தான். இல்ல, எங்க ஊர்ல வந்து வேற மாதிரி ஜல்லிக்கட்டு கிடையாது, மஞ்சு விரட்டு நடத்துவாங்க. ஓகே, எங்க ஊர்லயும் அதேதான். அப்படியா? சரி, நடத்தும் போது நம்ம நேர்ல போய் பார்ப்போம். ஓகே, பாரத் ஜோடோ யாத்திரை பத்தி பேசுறப்ப யார் பாரத் ஜோடாவோட ஹீரோ? இப்ப ராகுல் காந்தி தானே. ராகுல் காந்தி வரப்போற நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டுல இருந்து போட்டியிட போறதா வந்து சொல்றாங்க. அப்படியா? மோடி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, இப்ப ராகுல் காந்தியா? மோடி வந்து வதந்திங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒருத்தர் வசூல் பண்றதுக்காக பண்ண ஒரு கிளப்பிவிட்டு வதந்திங்கிறது தெரியும். பட் இது கிட்டத்தட்ட உண்மைங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்ப அமேதி தொகுதியிலையும் வயநாட்டிலையும் போட்டிட்டாரு. வயநாட்டில் மட்டும் தான் ஜெயிச்சாரு. அமேதியில வந்து அவருக்கு வந்து தோத்து போயிட்டாரு மனுஷன். இந்த முறை என்னன்னா, அமேதி தொகுதியில பிரியங்கா காந்தி போட்டியிட போறதா சொல்றாங்க. ரேபரேலியில சோனியா காந்தி போட்டியிட மாட்டாருன்னு சொல்றாங்க. ஏன்னா உடல்நிலை அவங்களுக்கு சற்று தொய்வா தானே இருக்கு. அதனால அவங்க ராஜ்யசபா எம்பி ஆக்கிடலாங்கிற ஒரு பிளான் இருக்கான். அதனால ரேபரேலியிலேயே ராகுல் காந்தி தமிழ்நாட்டுல ஒரு தொகுதின்னு வந்து பேசுறாங்க. தமிழ்நாட்டுல எந்த தொகுதினா, எங்க பாரத் ஜோடோ யாத்திரை ஆரம்பிச்சாரு? கன்னியாகுமரியா? அங்கதான் சொல்றாங்க, அங்கதான் டிக் பண்றாங்க. அப்ப இவரு வசந்த், விஜய் வசந்த். ராகுல் காந்தியே போட்டிடுறாருன்னா விஜய் வசந்த் என்ன பண்ணுவாரு? நான் இல்ல சொல்லுவாரு. ஆமா, விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அவரு எனக்கு வேற தொகுதி கொடுங்கன்னு கேட்பாரு. ஆனா அவர் வேற எங்கேயும் நின்னா ஜெயிப்பாருன்னு தெரியல. பேசிட்டு இருக்காங்க, பாப்போம். ஆனா விஜய் வசந்த் நிச்சயம் விட்டு கொடுத்துருவாரு. ராகுல் காந்தியே போட்டிடுறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்க அப்பாவோட தொகுதியாச்சு, மிகப்பெரிய பெருமை தான் நினைப்பாங்க அவங்க.
ஓகே, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க கமலை ஒட்டி. இன்னொன்னு வந்து அதனாலதான் கமலோட வந்து கொஞ்சம் நெருக்கம் காட்டுறாரா, தமிழன் தமிழ்நாடு அப்படின்னு பேசியிருந்தாருல. நானும் ஒரு தமிழன்டான்னு வந்து பேசியிருந்தாரு அந்த பேட்டியில கூட. எல்லா மாநில மக்களோட தமிழக மக்கள் என் மேல ரொம்ப அன்பு காட்டுறாங்க, அது மட்டும் ரொம்ப எனக்கு தனியா தெரியுதுன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த பாரதியோட ஆதத்திலே நீங்க பாத்தீங்கன்னா தமிழன் தமிழ்நாடுங்களா தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் ராகுல் காந்தி. அப்ப தமிழ்நாட்டுல போட்டிடுறதுக்கான ஒரு இதுதான் அது. கன்னியாகுமரியில வாய்ப்பு இருக்கு. ஆமா, தமிழகம் தமிழ்நாடு அப்படின்னு பேசுறப்ப RN ரவி இப்ப ஞாபகம் வந்துதான் ஆவாரு. நேத்து ஃபுல்லா தமிழ்நாடு அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. எல்லாருமே ஹேஷ்டாக் தமிழ்நாடு 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 தமிழ்நாடுன்னு போறப்ப டூகே கிட்ஸ் என்னப்பா திடீர்னு தமிழ்நாடுன்னு வந்து உள்ள வந்து பார்த்தவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய அந்த பெயருடைய வரலாறு என்னங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ இவ்வளவு தூரம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க காலத்தை குதிக்க இப்ப வந்து அடுத்த தலைமுறைக்கும் தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரிய வச்சிருக்கா RN ரவி அவருடைய சர்ச்சையான கருத்துக்கள்னால. ஆமா, அந்த தமிழ்நாடுங்கிற பெயர் பிறந்த வரலாறு வந்து தெரிய வந்திருக்கு. ஆமா, அதுக்காகவே வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்குவோம் ஆளுநருக்குன்னு இப்படி பாலை மாத்தி போட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆமா, அது மிகப்பெரிய வரலாறு அல்லவா. பல பேர் வந்து தமிழ்நாடுன்னு பேர் சுடணும்னு சொன்னாங்க. அதுல தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். 1967 திமுக ஆட்சி அமைக்கிறப்ப முன்னணியில பல வேலை செஞ்சாங்க. அதுல முக்கியமானது என்னன்னா தமிழ்நாடு 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 சட்டமன்றத்துல அண்ணா அவர்கள் 3 முறை முன்மொழிஞ்சார். ஆமா, அந்த காட்சிகள்லாம் கூட வீடியோஸ் எல்லாம் கூட போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சட்டமன்றத்தோட புகைப்படம் எல்லாமே நேத்து வைரல் தான் ட்விட்டர்ல. ஆமா, எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமா, அதாவது பிஜேபியை தவிர எல்லா கட்சியுமே வந்து ஆளுநருக்கு எதிராக கிளம்பிட்டாங்க. ஆமா, எல்லாம் திட்டி ஊச்சிட்டாங்க. மனுஷன் இது இனிமே தூங்கிட்டு போறாங்கன்னே தெரியல. ஆனா வாங்கி கட்டிக்கக்கூடிய கருத்தவங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க. சூவே என்ன சொல்லியிருந்தாருன்னா, சங்கரலிங்கனார், அறிஞர் அண்ணா, பூபேஷ் குப்தா இந்த மாதிரி தலைவர்கள்லாம் வந்து இதை கொன்று வீசிட்டாங்க இந்த கருத்தையே. இப்படி ஒரு கருத்தை இப்ப இல்ல, ஆனா அதை திரும்ப தூக்கிட்டு வந்திருக்காரு RN ரவி. அவர் வந்து அதாவது செத்த பணத்துல இருந்து சில வண்டுகள் வந்து வரத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. வண்டுன்னு சொல்லியிருக்காரு ஆளுநர் அவரு. இங்க வந்து ஜெயக்குமாருமே சொல்லியிருக்காரு, இதை நாங்க எதிர்க்கிறோம், ஆளுநருடைய இந்த கருத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அண்ணாவோட கொள்கையில பின்பற்றி வரவங்க நாங்க. ஏன்னா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே இருக்கு. அதே மாதிரி வைகோ கம்யூனிஸ்ட், இங்க விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் கிளம்பிட்டாங்க அவருக்கு எதிரா, ரவுண்டு கட்டிட்டாங்க அப்படியே. ஆமா, எதுக்காக சொல்றாங்கன்னா அண்ணாமலை சர்ச்சையான கருத்துக்கள் எல்லாம் பேசிட்டு போயிட்டு அதை பாட்டு திருப்பதி போயிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு வேற வந்து நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை பழைய டெம்ப்ளேட் தான் ஏதோ படம்னே நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. அரசியல் ரியாலிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறைய படம் பார்ப்பாரு போல, பஞ்சு டைலாக் பேசுறோம்னு நினைச்சு. தலைவர் பதவியில மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே ஒரு சீண்ட மாட்டாங்க. அந்த ரியாலிட்டி புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தூங்கி கீழே விழுந்த கதை தான் அவன் அண்ணாமலைக்கு. இதை வந்து அண்ணாமலை இப்படி நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து நெகட்டிவ் ஆகிட்டு இருக்குல்ல, அதை ஓவர்டேக் பண்ணி ஒரு தடுக்க பார்க்கறாருன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆமா, அதை திசை திருப்புறாருன்னு வேற சொல்றாங்க. அதுக்காக தான் இப்படி பேசியிருக்காரு. இன்னொன்னு ஒரு வகையில நல்லது தானே, இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து அந்த வரலாறு தெரிய வந்திருக்குல்ல. அதேதான். இன்னொன்னு என்னன்னா அவருடைய இயல்பியா தானே சர்ச்சையான கருத்துக்களை முக்கியமா தமிழர்கள் சொல்லிட்டு இருக்கிறதா அவருடைய முழு நேர வேலையா வச்சிருக்காருங்க. ஆமா, மேடையில ஒரு மைக்கு கிடைச்சிச்சுன்னா சர்ச்சையா தான் பேசுவாரு. ஆமா, ஆனா அங்க ஆளுநரை பத்தி பேசும்போது இன்னொரு ஆளுநரை பத்தியும் பேசி ஆகணும்ல. இங்க ஆளுநருக்கு பிரச்சனைனா யார் வருவா? அங்க தமிழிசை தானே வருவாங்க. ஆமா, அவங்க வந்துட்டாங்க. அந்த உயர் நீதிமன்றத்துல அவருக்கு எதிராக வந்து நிறைய வழக்குகள் போடப்பட்டுச்சு இல்ல, ஆளுநர் RN ரவிக்கு எதிராக. அவர் வந்து சட்டத்துக்கு புறம்பா நடக்கிறாரு, அந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு. அதை வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயர் நீதிமன்றங்களால வந்து ஆளுநர்களை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணுங்க ஜட்ஜையா, இதெல்லாம் நோட் பண்ணுங்கய்யா. அது வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு, உச்ச நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க போல. தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த டாஸ்மாக் பிரச்சனை தான். தினம் தினம் பல்வேறு குடும்பங்கள் இந்த டாஸ்மாக்னால தொடர்ந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பெண்கள் சொல்ல முடியாத வேதனைக்கு வந்து உள்ளாகுறாங்க. என்னன்னா 2019 திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் அப்படிங்கிற நபர் பொதுநல வழக்கு போட்டிருந்தாரு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில. அதை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு அரசு வந்து அந்த டாஸ்மாக் நேரத்தை ஏன் குறைக்க கூடாது, இப்போ வந்து 12 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அதை ரன் பண்றாங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கிட்டத்தட்ட ரன் பண்றாங்கல்ல, அதை ஏன் நீங்க வந்து சுருக்கக்கூடாது, 2 மணிலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்க நடத்தலாமே அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி 21 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நிச்சயம் நீங்க மதுபானம் விற்கவே கூடாதுங்கிறதையும் வந்து உத்தரவா வந்து போட்டிருக்காங்க. அரசு இந்த நேரத்தை குறைக்கிறதுக்கு பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பரிசீலனை பண்ணி உடனே நிப்பாட்டிட்டாலும் அதுவும் 8 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்களா என்ன? ஆமா, பல இடங்கள்ல 10 மணிக்கு மேலே கிடைச்சிக்கிட்டு இருக்கு.
பல இடங்கள்லயா? என்ன வரும் என்ன நீ தெரிஞ்சபடி சொல்ற? இல்ல நான் எனக்கு தெரியாது ப்ரோ. சென்னையில சென்னையில மட்டும் இல்ல, பல இடங்கள்ல 24 மணி நேரமும் சரக்கு சப்ளை ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு இடம் 2 இடம் கிடையாது, எல்லா இடங்களையும் சரக்கு சப்ளை ஆகிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசுக்கும் தமிழ்நாட்டு காவல்துறைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சேதான் நடக்குது. அவங்க வந்து கண்டுக்காதீங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஏன்னா அதுலதான் இன்னும் நிறைய வாங்கலாம்ல. இப்போ ஆல்ரெடி டாஸ்மாக்ல ஒரு சரக்கோட ரேட் இருக்குன்னா அதோட 10-20 ரூபா கூட்டி வச்சுதான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி நீங்க வாங்கணும்னா அதுக்கு டபுள் ட்ரிபிள்னு போட்டு வாங்குறாங்க. எல்லாம் எங்க போகுது? யார் நடத்திக்கிட்டு இருக்காங்க? யார் வித்துக்கிட்டு இருக்கா? அரசுக்கு மட்டுமா போகுது? எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு. இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா வரும்? இந்த டாஸ்மாக்னால அந்த குடும்பங்கள் மட்டும் சீரழியல, இந்த டாஸ்மாக் இருக்கிற ஏரியா மக்களுக்குமே பெரிய பிரச்சனை தான். ஆமா, அதுவும் பலவந்தாங்கல்ல வந்து நம்ம நேர்கள் சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு நாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர் மகாலட்சுமி போய் பார்த்திருந்தாங்க. ஃபுல்லா பாட்டிலா தான் இருக்கு, நீங்களும் பாருங்க. அதை இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர்கள் தொடர்ந்து மெயில் மூலமா பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க டாஸ்மாக் பற்றிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டே இருந்தாங்க. அந்த வகையில ஸ்பாட் விசிட் போயிருந்தேன். அந்த தெரு முழுக்க பாட்டில்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருந்தது. அங்க இருந்த பெண்கள் சொன்னது என்னன்னா, பகல் நாளும் சரி இரவு நாளும் சரி குடிச்சிட்டு ரொம்பவே அட்டூழியம் பண்ணுவாங்க. ஸ்டிக்கர்ஸை வீசி விளையாடுறது, பாட்டிலை தூக்கி போட்டு விளையாடுறது, குடிச்சிட்டு பாட்டிலை அங்கேயே வைக்கிறது அப்படின்னு அந்த தெரு முழுக்க ரொம்பவே பாட்டில் மட்டும்தான் இருக்கும். வாந்தி எடுக்கிறது, எச்சு துப்புறது, ரோட்லயே படுத்து தூங்குறது அப்படின்னு ரொம்ப அட்டூழியம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதையும் தாண்டி டாஸ்மாக் பக்கத்துலயே பார் இருக்கு, ஆனா அந்த பார்ல யாருமே குடிக்கிறது கிடையாது. ரோட்லயே வந்து குடிச்சு அங்கேயே படுத்து தூங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனால அங்க வாழ்ற பொதுமக்கள் ரொம்பவே அவதிப்படுறாங்க. இதற்கான நடவடிக்கையை சீக்கிரமா எடுப்பாங்கன்னு நம்பலாம். பாத்தீங்களா, அது தெருவுல ஆக்சுவலி கிளீன் பண்ணிருக்காங்களாம். இவங்க போறப்ப கிளீன் பண்ணப்பே இந்த லட்சணத்துல இருக்கு. கிளீன் பண்ணதே இப்படி இருக்கா? நடக்கவே முடியாத அளவுக்கு எல்லா பக்கமும் தொடர்ந்து பாட்டிலா தான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாம பெண்கள் வேலைக்கு போயிட்டு இரவு வீடு திரும்புறப்ப குடிகாரர்கள் வந்து பாட்டில இது பண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? பக்கு பக்குன்னு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஒரு சேஃப்டியாவும் இருக்காது இல்ல. அங்க அந்த ஏரியால இருக்க மக்களும் தான் சொல்றாங்க. கொஞ்சம் தமிழ்நாடு காவல்துறை வந்து அங்க அந்த பக்கமும் திரும்பி பாருங்க. நிச்சயமா. இப்ப வந்து கிரீன்வேஸ் சாலையில டாஸ்மாக் கடை ஓபன் பண்ண விடுவாங்களா? ஏன்னா டிஸ்டர்பா இருக்கும், குடியாரர்கள் வந்து நமக்கு இதா இருக்கும்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி விட மாட்டாங்க. இப்போ சிஎம் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி ஓபன் பண்ண விடுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏதோ பாமர மக்கள், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் இடத்துல மட்டும் இருந்தா அவங்க வீடு தானே, அவங்க நினப்பு தானே அவங்களுக்கு. கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க ப்ளீஸ். சர்வதேச விலை சரிந்தும் பெட்ரோல் டீசல் விலை குறையாதது ஏன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறாரு. நம் மண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்ற பார்க்கிறார்கள், உடனே நம் ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுவதாக போட்டோஷாப் செய்து பரப்புங்கள் அப்படின்னு பிஜேபி காரங்கிட்ட மோடி சொல்றாரு. முதல் முறை பப்பேல சாப்பிட்றவனும் முதல் முறை ஜிம்முக்கு போனவனும் எல்லா ஐட்டத்திலையும் கை வைக்காம வரமாட்டானுங்க. குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா என்ன குடும்பமே இல்லாதங்கிறதான குறைய சொல்லிட்டு 90s கிட்ஸ் பரிதாபங்கள் இது. சின்ன கலைஞர் உதயநிதி, அமைச்சர் செந்தி மஸ்தான் ஒத்த காசுக்கு மேல போறாங்கிற அந்த டெம்ப்ளேட் வச்சு விட்டுருக்காங்க. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு விருது யாருக்கு? ஓபிஎஸ்கா. நான் தான் ஒற்றை தலைமை, வந்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் 10ஆம் தேதிக்கு பார்சல் பண்ணுங்க. டெய்லி அது நம்ம தொடர்கதையா நடத்திக்கிட்டு இருக்கோம் ஓபிஎஸ் சிபிஎஸ் வச்சு. ஆமா டெய்லி, ஆனா டெய்லி ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க பாருங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, 1.5 கோடி பேர் என் பின்னாடி நிக்கிறாங்கன்ட்டு. இங்க யாரும் இல்ல. ஆமா, இருந்த 4 பேர்ல 2 பேர் போயிட்டாங்க. ஆமா சரி, என்னன்னா ஆர் என் ரவிக்கு தான். ஏன் தமிழகம்னு சொல்லக்கூடாது, ஏன் தமிழ்நாடு நீங்க சொல்றீங்க? எல்லாம் நாடாளுமன்றம் ஏத்துக்குச்சு, எல்லாமே காலகாலமா இருந்துட்டு இருக்கிறது. என்ன திடீர்னு சந்தேகம் இருந்துச்சுன்னு தெரியல. வடக்குல இருந்து நேற்று வந்துட்டு அவரு அதான் எல்லாம் ரவுண்டு கட்டுறாங்கல்ல, அதனால வந்து ரவுண்டு கட்டுறாங்களே அப்படிங்கிற விருதை கொடுத்துடலாம் ஆர் என் ரவிக்கு. மக்களும் தான் ரவுண்டு கட்டிட்டு இருக்காங்க கட்சிகளை தாண்டி. ஆமா, ஏன்னா கட்சிகள் சாரும் அப்பாற்பட்டுல வருது. ஆமா, தமிழ்நாடுங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெருமிதம். அதுக்குன்னு வந்து தனி தமிழ்நாடோ இல்ல இந்தியாவில இருந்து இது பண்ணணுமோ யாருமே எதுவுமே சொல்லு, அது நினைப்பு கூட யார்கிட்டயுமே. ஆனா இவர் வந்து அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டு போனாரு. அது அவருக்கே பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஏன்னா பயங்கர எதிர்ப்பு. அதனால என்ன விருது? ரவுண்டு கட்டுறாங்களே. ரவுண்டு கட்டுறாங்களே, அதாவது ரவுண்டு தானே கட்டுறாங்களா? ஆமா.
ஓகே, சிறப்பு. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.